ஹலோ பஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஓப்போ K1ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நியூவாக லான்ச் ஆகிற மொபைல்ஸோட ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க. ஓப்போ சைடு இருந்து ஒரு 17,000க்கு ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படி லான்ச் பண்ணியிருக்கும்போது இதோட ப்ராசஸர் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்படின்னா ஸோ அது இல்லை. அதாவது 6 சீரிஸ்லேயே ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெயினாக இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸோ இதில் இருக்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அது அண்ட் இதோட ப்ரைஸ் ஸோ 17,000க்கு ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் பேட்டரி லைஃப்லேருந்து ரேம் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸர் எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸோ பேக் சைடு இருக்க அதாவது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஃபாஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸோ கிடையாது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இது ஒரு அட்வான்டேஜ் இல்லை. ஸோ இது ஒரு நியூ ஃபியூச்சர் ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Snapdragon 660 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்குள்ளே இப்படி ஒரு ஃபியூச்சரோட மொபைல் லான்ச் பண்ணாவே கன்ஃபார்ம் ஒரு மொக்க ப்ராசஸர் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். பட் அது கிடையாது. ஒரு 6 சீரிஸில் ஒரு பெஸ்ட் ப்ராசஸரான Qualcomm Snapdragon 660 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸர் வந்து எந்த ஒரு ஹெவி கிராஃபிக்ஸ் கேமாக இருந்தாலும் ஸோ ரொம்பவும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஓப்போ K1ல ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறனால இது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இது வந்து 18.5% ஸ்க்ரீன் டு பாடி ரெசன். அதனால பெசல்ஸ் வந்து ஸோ அந்தளவுக்கு அதிகமாக கிடையாது. இதோட ப்ரொடெக்ஷனை பொறுத்தவரைக்கும் அதாவது கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரெசன். அதனால இதில் ஒரு வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது. ஸோ அதில் கேமராஸ் அண்ட் இயர்பீஸ் ஒரு சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட ஓஎஸை பொறுத்தவரைக்கும் அதாவது Android 8.1 Oreo கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து Android P கொடுத்துருக்கலாம். பட் வந்து கொடுக்கல. இருந்தாலும் நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து கொடுப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த அப்டேட் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இது வந்து கலர் OS 5.2ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கலர் OS பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு ஃபியூச்சர்ஸ்னா ஸோ ரொம்ப அதிக ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு ஸோ ரெட்மியோட EMU அதாவது ஹானரோட EMUவை ரெட்மியோட MIUI ஸோ இந்த ஓஎஸை பொறுத்தவரையும் ஸோ கலர் ஓஎஸில் ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட சிப்செட்டை பொறுத்தவரையும் அதாவது Qualcomm Snapdragon 660 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 14 நானோமீட்டர் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஸோ ஓவரால் ஸோ ப்ளே ஸ்டோர் இருக்க எல்லா ஒரு கேம்ஸையுமே ஸோ வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ மெயினாக PUBG. ஸோ இதோட CPU பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையும் அதாவது ஆக்டோகோர் 4x2.0 GHz அதாவது Creo 260 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4x1.8 Creo 260 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து GPU பொறுத்தவரையும் அதாவது Adreno 512 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெமரி ஸ்லாட்டை பொறுத்தவரையும் அதாவது மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. இது வந்து டெடிகேட்டட் ஸ்லாட். அதனால இது ஒரே டைமில் 2 சிம் அண்ட் SD கார்டு போட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மைக்ரோ SD கார்டு அதாவது எக்ஸ்பேண்டபிள் பண்ணுற மெமரி வந்து 256 GB வரையும் நம்மளால் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் ஸோ 64 GB மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பட் ரேம் வேரியனை பொறுத்தவரையும் 4 GB RAM 6 GB ரேம்ங்கிற 2 வேரியன் வந்து அவைலபிள் இருக்குது. ஓப்போ K1ல பேக் சைடு வந்து டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16MP f1.8 அப்பச்சர். ஸோ அப்பச்சர் 1.8 அப்பச்சர் கொடுத்துருக்கனால ஸோ லோ லைட்டில் ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டியோட ஒரு இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட டெப்த் சென்சர் வந்து 2MP டெப்த் சென்சர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அதாவது f2.4 அப்பச்சரில் இதோட LED ஃப்ளாஷ் வந்து பேக் சைடு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை இது வந்து ஆட்டோ HDR ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து 4K வரையும் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஏன்னா Snapdragon 660 4K வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவும் 4K வந்து 30 fps தான் அவைலபிள். ஸோ இது வந்து 1080p வந்து 30 fpsல நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ செல்ஃபி கேமராஸை பொறுத்தவரையும் 25MP f2.0 அப்பச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு செல்ஃபி பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது Snapdragon 660 மேக்ஸிமம் 25MP தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த 25MP செல்ஃபியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆட்டோ HDR ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைட் கேமராலே 1080p 30 fps வரை நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பொறுத்தா ஸோ மெயினாக அதோட ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Type-C கொடுத்துருக்கலாம். பட் வந்து அவங்க கொடுக்கல. அதனால இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் எல்லா மொபைலுமே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட் 17K லான்ச் ஆகிற எல்லா மொபைல்ஸுமே அதாவது Type-C வந்து கொண்டாந்துட்டாங்க. அதாவது Redmi Note 7லேயே Type-C தான் இருக்குது. பட் Redmi Note 7 விசஸ் இந்த மொபைல் அதாவது ஓப்போ K1 அப்படின்னா பட் ரெண்டுமே ஒரு காம்படிஷனான மொபைல் தான். பட் இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு ஸ்பெஷலுக்காக இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அதனால இது வந்து 360 அதாவது 3600 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் டே யூசேஜுக்கு ஒரு தாராளமான பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 3600 mAh. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை இருந்தாலும் இது வந்து ஒரு ஒன் டே யூசேஜுக்கு ஒரு பெட்டரான பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் இதோட டிசைன் மட்டும்தான். பட் வேறு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. Note 7ஓட கம்பேர் பண்ணும்போது பட் அதில் இருக்க இமேஜ் அதாவது கேமரா குவாலிட்டி ஸோ இந்த மொபைல் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. பட் என்னதான் இருந்தாலும் ஸோ பேக் சைட் கேமரா Redmi Note 7 தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் ரெண்டு மொபைலும் ஈக்குவல். பட் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஓப்போ பிராண்ட். ஸோ மெயினாக ஓப்போ பிராண்டில் ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இதான் ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் கே சீரிஸை மென்ஷன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது K1 அப்படிங்கிற ஒரு சீரிஸ். பட் ரெட்மி பொறுத்தவரையும் எப்போவுமே பட்ஜெட்குள்ளே தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மொபைலோட ப்ரைஸை விட ரெட்மி நோட் 7ஓட ப்ரைஸ் ரொம்பவும் கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைலை பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.